சண்டே மார்னிங் அண்ணா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ காரமடையில தான் வந்து ஒரு கோவில்ல பேர் வச்சாங்க. ஸோ அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிளம்பி நாங்க போறதுக்குள்ள ஃபங்ஷன் முடிச்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 1:30 போல வந்து கிளம்பிரணும் அப்படிங்கிறனால நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு, நாங்க கோயம்புத்தூர் வந்துட்டோம். அவங்க எல்லாருமே ஊட்டி கிளம்பி போயிட்டாங்க. இந்த கேரளா ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து வீட்ல இருக்க காய்கறியே வச்சு அப்படி இப்படின்னு சமாளிச்சாச்சு. வெங்காயம், தக்காளி வச்சு. வீட்ல வந்து சுத்தமா கருவேப்பிலை கூட இல்ல. ஸோ எல்லாமே போய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஸ்கூலுக்குமே செய்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு நைட்டுக்கு வந்து இட்லி ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு கடையிலேருந்து தான் மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூட வந்து கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போறேன். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல சரி என்ன டின்னர் அப்படின்னு கேட்கும்போது இட்லி, கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஜ்ஜி அப்படின்னா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி இந்த மாதிரி தான். இட்லிக்கு எப்படி இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கத்திரிக்காய் கடையில தான் கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.